இந்த அழகான சிறிய கிராமத்திற்கு வருக. இங்கே பச்சை வயல்கள், தென்னை மரங்கள், சின்ன சின்ன வீடுகள் எல்லாம் பசுமையாக உள்ளன. இந்த அழகை ரசியுங்கள். அந்த கிராமத்துக்கு அருகில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு சுறுசுறுப்பான குறும்புக்கார குரங்கு வசித்து வந்தது. அதன் பெயர் குரங்கு ராஜா. குரங்கு ராஜா, அன்பே எங்கே நீ? இதோ இந்த மரத்தில் நாம் உல்லாசமாக வாழ்வோம். இது சொர்க்கம் போல. உன்னுட என்றும். காலை வணக்கம். தூக்கம் போச்சா? இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பசிக்குது. பாரு அந்த மாம்பழம், அதை எடுத்துக்கலாமா? ஆமா கொடு. ருசியா இருக்கு. இப்ப விளையாடலாமா? ஆமா பாப்போகலாம். கீச்சு 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 கீச்சு. ராணி, நாம் எப்போதும் பழங்கள் தின்று விளையாடி மட்டுமே வாழ்கிறோம். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. உண்மை, நாம் இயற்கையுடன் இணைந்து வாழ்கிறோம். அவர்கள் நிலத்தை உழுது, விதை போட்டு, தண்ணீர் ஊற்றி, அழகான பயிர்கள் வளர்த்து அறுவடை செய்கிறார்கள். அப்புறம் சுவையான சோறு சாப்பிடுகிறார்கள். நாமும் விவசாயிகள் உள்ளது. நீங்களும் முயற்சி செய்யலாம். அட ராஜா, நமக்கு எதுக்கு அந்த கஷ்டம்? மரத்தில் பழங்கள் இருக்கிறதே. அடடா, சரியா சொன்னீங்க ராணி. ஆனால் குரங்கு ராஜாவுக்கு ஒரே எண்ணம். என்ன ராஜா, ஏதாவது சிந்தனையா? மனிதர்களை பார்த்து விவசாயத்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். அது ஒரு சிறந்த, நான் உன்னை பின்தொடர்கிறேன். பார் அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்று. ஓஹோ, இப்படி உழ வேண்டும் போலிருக்க. ராஜா, பொறுமையா இரு. முதலில் நல்ல குச்சி தேடலாம். இந்த குச்சி போதாது, நாம் வலுவான குச்சிகளை தேட வேண்டும். சரி, நாம் சேர்ந்து தேடலாம். இது நல்ல குச்சி, இதை எடுத்துக்கொள். ஆம், இப்போது நாம் நிலத்தை உழ ஆரம்பிக்கலாம். வியர்க்கிறது, ஆனால் நாம் நிறுத்த மாட்டோம். ராணி, நாம் விவசாயிகள் ஆகிவிட்டோம். உழைப்போம் உழைப்போம், நிலத்தை உழைப்போம், விதை போடுவோம், பயிர் வளர்ப்போம். உழைப்போம் உழைப்போம், நிலத்தை உழைப்போம், விதை போடுவோம், பயிர் வளர்ப்போம். குரங்கு விவசாயி, குரங்கு விவசாயி, குரங்கு விவசாயி கோசபுரி, குரங்கு விவசாயி, குரங்கு விவசாயி. நேத்து பார்த்த விவசாயி இங்கே இருக்கான். விதை கேட்போம். சரி, போகலாம். எடுத்துக்கோங்க. நன்றி. எடுத்துக்கோங்க. நல்ல பிள்ளை. இந்த மண்ணில கூடு வளரும். ஆம், நமது தோட்டம். ஒவ்வொரு விதையும் ஒரு செடியாக வளரும். ஒவ்வொரு செடியும் 100 விதைகளை தரும். ஒவ்வொரு விதையும் ஒரு செடியாக வளரும். ஒவ்வொரு செடியும் 100 விதைகளை தரும். ஆனால் வெயில் அதிகமாக இருந்தது. செடிகள் வரவில்லை. தண்ணீர் ஊற்ற வேண்டும் ராஜா. அடடா, நல்ல யோசனை ராணி. வா, பாய்ச்சலாம். போகலாம். சொட்டு 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 இலைகளை கொண்டு தண்ணீர் கொண்டு வந்து ஊற்றுவோம். ஆமாம், சொட்டு சொட்டாக ஊற்றலாம். பார், சிறிய முளைகள் தலை காட்டின. கீச்சு கீச்சு. ஐயோ, காத்து சில முளைகளை வீழ்த்தி விட்டது. என் செடிகள். நான் மிகவும் வருத்தமடைந்தேன். இந்த உழைப்பெல்லாம் வீணா போயிடுமோன்னு பயமா இருக்கு ராணி. பொறுமை ராஜா, உழைப்பு வீணாகாது. உன் வார்த்தைகள் மனச ஆத்துது. இந்த பயிர்கள் நம்ம பாசத்தோடு வளரும். விதை போட்டோம், தண்ணீர் ஊற்றினோம், செடி வளரும், பொறுமையோடு காத்திருப்போம். விதை போட்டோம், தண்ணீர் ஊற்றினோம், செடி வளரும், பொறுமையோடு காத்திருப்போம். குரங்கு விவசாயி, சுறுசுறுப்பு விவசாயி. வளரும் வளரும் பயிர் வளரும். குரங்கு விவசாயி, சுறுசுறுப்பு விவசாயி. வளரும் வளரும் பயிர் வளரும். பாருங்கள், செடிகள் வளர ஆரம்பித்தன. ஆம், இலைகள் பச்சையாக இருக்கின்றன. அடடா, இலைகள் மஞ்சளாகி வாடுகின்றன. பிரச்சனைகள் வந்துவிட்டன. பூச்சிகள். ஐயோ, நமது உழைப்பு வீணாகி விடுமோ? கவலை வேண்டாம், தீர்வு காணலாம். அச்சச்சோ, பறவைகள். அவ நம்ம விதைகளை கொத்திடும். அடிங்கடா. நன்றி ராணி. புயல் வருது, வெள்ளம் வரும். அடடா, செடிகளை காப்பாத்தணும். இரவு முழுவதும் விழித்து காப்பாற்றலாம். ஆமா, நாம் சேர்ந்து செய்வோம். அடித்துச் சென்ற சில செடிகள் போயிருந்தவர்கள். நினைவில் வை ராஜா, உழைப்புக்கு எப்போதும் பலன் உண்டு. கொஞ்சம் பொறுமை. புரிந்ததா? ஆம் ராணி, நன்றி. வா, தொடர்ந்து உழைப்போம்.
களைகளை பறித்து மண்ணை தளர்த்தலாம். உழைப்போம், பாடலாம், மகிழ்வோம். அடுத்த வரிசைக்கு போகலாம். பார், நம்ம செடிகள் எப்படி வளருது. ஆமா, ரொம்ப அழகா இருக்கு. இப்ப பீன்ஸ் கொட்டை நிறைஞ்சிருச்சு பாரு. அந்த சோளம தங்கமா மின்னது. அரும நான் சோதா தாத்தா. ஹப் ஹப் கொட்டை கொட்டை. ஹப் ஹப் கொட்டை கொட்டை. அந்த ஆண்டு அவர்களுக்கு நிறைய அறுவடை கிடைத்தது. அவர்கள் பழங்களுடன் சேர்த்து சுவாமிகளை பகிர்ந்து. நன்றி மாமா, ரொம்ப நல்லா இருக்கு. ராணி, இன்று நான் புரிந்து கொண்டேன். உழைப்பும் பொறுமையும் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். அருமையான உண்மை ராஜா. இந்த பலனை ருசித்து மகிழலாம். ஆம், நமது உழைப்பின் பலன். விளையாட்டு மட்டும் போதாது, கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும். ஆம், புரிந்தது. நன்று, இப்போது உழைப்போம். உடனே செய்கிறோம். ஆமாம் ராஜா, நாம் இனி ஒவ்வொரு வருடமும் விவசாயம் செய்வோம். அது மிகவும் நல்ல யோசனை ராணி. குழந்தைக்கே, இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் உழைப்பு ஒருபோதும் வீணாகாது. ஆமாம், நாம் உழைத்ததால் இந்த சுவையான உணவு கிடைக்கும். உண்மைதான். இனி நாம் இன்னும் கடினமாக, அப்போது இன்னும் நிறைய பழங்கள் கிடைக்கும். கஷ்டப்பட வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். அப்போதான் நல்ல பலன் கிடைக்கும். விளையாட்டு நல்லது, ஆனால் உழைப்பு முக்கியம். உழைப்போம், பொறுமையோடு வெற்றி பெறுவோம். குரங்கு விவசாயி சொன்ன பாடம் இது. உழைப்புதான் உயர்வு, உழைப்புதான் வெற்றி. குரங்கு ராஜாவும் ராணியும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் கதை இப்போது முடிந்தது. ஆனால் உங்கள் கதை இன்னும் தொடங்கவே இல்லை. ஹே குழந்தைகளே, குரங்கு விவசாயி கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இப்போ லைக் பண்ணுங்கள். குழந்தைகளை சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஒரு பெரிய லைக். ஆமா, லைக் பண்ணி லைக். இன்னும் நிறைய அழகான குரங்கு கதைகள் வரப்போகிறது. ஆமா, விலங்கு கதைகளும் பாடல்களும். மணி ஐகானை கிளிக் பண்ணுங்கள். புது கதைகளை மிஸ் பண்ணிடாதீங்க. நன்றி. உழைப்போம், பொறுமையோடு இருப்போம், கதைகளை ரசிப்போம், லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். சரி ராஜா, ஆனா லைக் அண்ட் அது சப்ஸ்கிரைப் எளிது. இந்த வீடியோவுக்கு கீழுள்ள பட்டன்களை அழுத்தினால் முடியும். ஓ நன்றி. இப்போது நாம் கதைக்கு போகலாம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த அழகான கதையில். வரைக்கும் பை பாய். குரங்கு ராஜா ராணி உங்களுக்கு கீச்சு கீச்சு அனுப்புகிறார்கள். கீச்சு கீச்சு. இந்த அழகான சிறிய கிராமத்திற்கு வருக. இங்கே பச்சை வயல்கள், தென்னை மரங்கள், சின்ன சின்ன வீடுகள் எல்லாம் பசுமையாக உள்ளன. இந்த அழகை ரசியுங்கள். இந்த அழகான சிறிய கிராமத்திற்கு வருக. இங்கே பச்சை வயல்கள், தென்னை மரங்கள், சின்ன சின்ன வீடுகள் எல்லாம் பசுமையாக உள்ளன. இந்த அழகை ரசியுங்கள்.